ஹை ஸ்குவாட் நேற்று சன்ரைசர்ஸ்க்கும் கொல்கத்தாக்கும் ஃபைனல் வந்து சென்னையில் நடந்தது. ஸோ என்டையராக வந்து கொல்கத்தா பவுலர்ஸ் வந்து சென்னை பேட்ஸ்மேன்ஸை வந்து பயங்கரமாக லாக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். எங்கே வந்து மேட்சை விட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அபிஷேக் சர்மா விக்கெட்டை வந்து ஸ்டாக் எடுத்திருப்பாரு. ஸோ அப்பயே வந்து மேட்ச் முடிஞ்சதா நினைக்கலாம். ஸோ 20 கோடிக்கு ஒருத்து வருமா அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்க பேட்ஸ்மேனால் பெருசாக பர்ஃபார்ம் பண்ண முடியல. கொல்கத்தா பவுலர்ஸ் வந்து எல்லா பேட்ஸ்மேனையுமே வந்து பயங்கரமாக லாக் பண்ணிட்டாங்க. முக்கியமாக ஹென்ரி கிளாஸை நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார்னு பார்த்தோம். ஸோ அவரையுமே வந்து ஈஸியாக தூக்கிட்டாங்க. ஸோ ஜஸ்ட் 1-1-3 அடிச்சா வின் அப்படின்ற லெவலுக்கு வந்தாங்க. ஈஸியாக அவங்க வந்து சாம்பியன்ஸ் ஆயிட்டாங்க. ஸோ இந்த முறையில் வந்து ஃபர்ஸ்ட் கேப்டனாக வந்து ஸ்ரேயஸ் ஐயர் வந்து ட்ராஃபி வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் கொல்கத்தாவுக்கு வந்து இது வந்து தேர்ட் ட்ராஃபி. ஸோ இவங்களும் வந்து ரேஸ்குள்ளே ஜாயின் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக பெருசாக பார்க்கப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொல்கத்தாவில் வந்து கம்பீரும் நிறைய சிரிக்கவே மாட்டாங்களா அப்படின்னு நினைச்சாங்க. ஒரு வழியாக வந்து சாம்பியன் ஆகிட்ட அப்புறம் சிரிச்சிட்டாங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே எந்த டீம் வந்து பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணதோ அவங்க தான் வந்து சாம்பியன் ஆவாங்க. த்ரூ அவுட் த சீசன் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணாங்க கொல்கத்தா. ஸோ எல்லாருமே வந்து கொல்கத்தாவில் வந்து கம்பீர பயங்கரமாக பாராட்டிட்டு வராங்க. ஸோ சென்னை ஃபேன் சார்பாக நாமளும் வந்து அவங்களுக்கு வந்து நம்மளுடைய கங்க்ராட்ஸ் சொல்லிடுவோம். என்னதான் இருந்தாலும் சென்னையில் ஐபிஎல் விளையாடுறதுனால சென்னை இல்லாததுனால அந்த ஐபிஎல் வந்து பயங்கரமான போரிங் ஐபிஎல் போச்சுன்னு கூட சொல்லலாம். ஸோ எனிவே கங்க்ராட்ஸ் ஃபார் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. பாய்.